பெரியம்மா கொண்டு போனா நைஸா ஓட போறீங்க நைஸா நழுவ கொண்டு வந்து நீ ஞாபகப்படுத்தி அப்படி இருக்கு வீடியோ முடிக்கணும்னா நல்ல அமைதியாயிட்டா என்ன சொல்லுங்க அது இருக்குது அப்ப இப்ப உள்ளுக்க போய் கொடுப்போம் வச்சிருக்கோம் அப்படியா அப்ப சரியான ஒரு பெரிய கிஃப்டா இருக்க போகுது வந்து அப்பமா நாங்க மேசிக்கு ஒரு gift கொடுக்க போறோம் அது ஜோசியம்மா தான் கொடுக்க போறோம் சொல்லி கொண்டு சர்ப்ரைஸ் என்றாலே எங்க குடும்பத்துக்கு ஒரு இதா போயிட்டு அடிசி அடி விழுந்தாலும் சரி ஒரு பிரச்சனை காட்டாக்கே வேணுமா அப்படி எப்பே ஆவதா அதான் அங்க நேரா போன மாதிரி Happy birthday to you. ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்க வீணா நான் உங்க ஷியான் நாங்க வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேற்று வந்து மெஸ்ஸிக்கு நைட் வந்து கேக் வெட்டக்கே நாங்க சொல்லியிருந்தோம் நாங்க இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா வந்து இந்த சமையல்லாம் எங்களோட வீட்டுல ஸ்பெஷலு அது வந்து மாமி தான் எல்லாமே செய்துட்டாங்க இப்பதான் வந்து சஜியாக்கள் வந்து சாப்பிட போறாங்க இந்த இன்றைக்கு வந்து மெஸ்ஸியோட பிறந்தநாள் சமைச்ச அந்த வீடியோ வந்து சமையல் வீடியோ வந்து நாளைக்கு வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோ இன்றைக்கு என்னென்ன சமைச்சாங்கன்னு சொல்லி நாளைக்கு வீடியோல வந்து போடுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சஜி அண்ணி மற்றது வந்து சாரு அண்ணி அஸ்மி எல்லாருமே வந்து இன்றைக்கு வருவாங்க மற்ற மதிய சாப்பாடு மற்றது பின்னரம் போல வந்து கட் பண்ண போறோம் கேக்கும் வந்து திரும்பவே கட் பண்ண போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சஜியாக்கள் கிறிஸ்டின் எல்லாருமே வந்து சாப்பிட வந்துட்டாங்க வாங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் சாப்பிட தொடங்கிட்டாங்க வாங்க போய் பாப்போம் ஓகே சஜியாக்கள் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்காங்க வந்துட்டாங்க இப்ப வந்தவங்க சாப்பிட்டு கொண்டிருக்காங்க எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு மாமிங்க சாப்பாடு எனக்கு தெரியுதா இங்க வளமையா சாப்பிடுவாங்க தானே அப்ப நீங்க சமைக்கல நாங்க இன்னைக்கு லேட்டா தானே எழுப்பினாங்க படுத்து 2 மணிக்கு பேசிக்கு கேக்கலாம் ஓட்டிட்டு கலச்சிட்டு அப்படியே படுக்க 2 மணி 12 மணிக்கு எல்லாம் வட்டி 2 மணி ஆயிடுது நாங்க கதைச்சிட்டு எல்லாம் படுக்க எப்படி இருக்கு மாமி அதுக்கிட்ட எல்லாமே சமைச்சு நல்லா இருக்கு சாப்பாடு கறி கொஞ்சம் போட்டு விடுங்கம்மா இங்க இருக்கா ஹலோ அஸ்மி என்ன செய்றீங்க என்னென்ன சாப்பிடுறீங்க சொதி வச்சிருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கா சாப்பாடு தங்க என்ன மாதிரி சாப்பிட முடிஞ்சுதா சும்மா சொன்னா நல்லா இருக்கு சரியில்லையா அப்ப சோறு கறி சொல்றீங்க அப்படி அஸ்மி சொல்லலையா நான் தானே சொன்னேன் அஸ்மிக்கு போடணுமா என்ன ரஜி வேணும் சோதி ரஜி வேணுமா குழம்பு ரஜி புதுசா இருக்கு குழம்பு ரஜி சாப்பிடுறீங்க இன்னைக்கு இல்ல இல்லம்மா என்னம்மா சொன்னா சோறும் கறியும் மட்டும் அப்பமா சொன்னவாவே சொன்ன நானே இல்ல நானே சொன்னேன் சாப்பிட்டு கிஃப்ட் கொடுக்க போறீங்களா என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்களா சொல்லக்கூடாது முன்னால என்னவா இருக்கும் மெசின் குழந்தை விளையாட்டு நடக்குதா சாப்பாடு தீர்த்துட்டீங்களா ஆமா சாப்பிடலையா மெசி என்ன அஞ்சு தீட்டி விட்டதா உங்களுக்கு எப்ப தீட்டினது என்ன தீட்டி விட்டது அச்சு நில்ல அச்சு அச்சு நினைத்தான் வருவான்
மச்சான் மச்சான் என்ன நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சாப்பாடு. ஆனா சாப்பிடறதா வீட்டை வந்து சாப்பிடுறது நான் கொஞ்சம் பசியாக்கிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். அதான் கவலையா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு சாப்பாடு, சாப்பிடலாம். கொஞ்சம் கட்டி கொண்டு போங்க. ஆனாக்கு விட மாட்டேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் விடுவேன். அம்மா சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்கு? அம்மி எப்படிங்க மாட்டேன். அப்ப நீங்க சாப்பிடுறியோ? எனித்தான் சாப்பிடுவோம். முடிச்சுட்டு அப்படியே சாப்பிடுவோம். அடுத்த நாள் தான் சாப்பிடுவோம். அப்பா சாப்பிட்டே அப்பா சாப்பிடலையா? நான் எல்லாருலயும் நல்ல அக்கறையா இருக்கேன். எல்லாரையும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அதே ரால் கறியும் பற்றி இறைச்சி கறியும் வச்சுருக்கீங்க. சாப்பிட மாட்டாங்க. ரால் கறியும் எங்களுக்கு வந்து இறைச்சி கறி. என்னடா அப்போ நான் வந்து கறி பாக்கிக்கு கச்சி ஒரு கறியும் நல்ல வாசமா இருக்கு. நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு கறி. வித்தியாசமா வச்சிருக்கா அவ்வளோ. சொல்லுவா சில நேரத்துல சொல்லுவா வதக்கி போட்டு புறாக போடுவ மாட்டோம், சில நேரத்துல சொல்லுவா அதை முதலே வதக்கி போட்டு போடுவ மாட்டோம். அப்படி ஒரு வித்தியாசம் என்ன செஞ்சா இன்னைக்கு தக்காளி பழத்தை போட்டாவா? அந்த ஸ்பெஷல் தான் இன்னைக்கு. தக்காளி பழத்தை கடைசியா போடுவேன் இல்லை அவிஞ்சி விஞ்சி வர போட மறந்துட்டாவா? அந்த போட மறந்தோன்னா அது நல்லா இருக்குன்ற விட. அப்ப தக்காளி பழம் கடைசியா போட்டது எப்படி ருசியானா? நல்லா இருக்கு. கறிக்காதானே போகுது. மெஸ்ஸிட்ட விளையாடுதான் பெரிய விளையாட்டு. மெஸ்ஸிக்கு என்ன நடக்குன்னு தெரியல. மெஸ்ஸிக்கு ஈவினிங் தான் கொண்டாட்டம். மெஸ்ஸி விளையாடு 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 என்ன நடக்குன்னு தெரியாது. மெஸ்ஸிக்கு ஆகல் வந்தா காணும் புடுவா. ஐயோ அம்மா எனக்கு சாப்பிட போகணும். சாப்பிடுவோம் போடலையே போட்டு மாமாண்டே உரப்பு கறி சாப்பிடுறேன். பாத்தீங்க வாங்க கறி என்னன்னு பாப்போம். பருப்பு கறி மற்ற ஏன் நம்ம இறால் என்ன போட்டு நீங்க மற்றது கத்தரிக்காய் பிரட்டல், வெங்காய சம்பல், கோழிக்கறி, இறால் கறி சாப்பிடுவோம். நீங்களும் சாப்பிடுங்க. போனா கொடுத்துட்டு சூப்பரா இருக்கு. ஓகே, நான் வந்து இப்போ சாப்பாடு நான் போட்டுக்கொண்டு வந்துட்டேன். எனக்கு வந்து இறால் கறி மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. மற்ற எல்லா மிரக்கறியும் ஒரே மிரக்கறி தான். சாப்பிட்டு பார்ப்போம் மாமி இந்த கறியை. நல்லா இருக்கு பிரட்டல் கறி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் வந்து அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு டேஸ்டான சமையல் ஒன்று சமைச்சிருந்தா எல்லாரும் சாப்பிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அண்ணி சாப்பிட முடியல. சாப்பிட முடியல. ஓகே, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட முடிஞ்ச அப்புறம் பின்னரம் வந்து மெஸ்ஸிக்கு கேக் பட்ட அப்புறம் நான் கட் பண்ணுறேன். நீங்க வாய் சாப்பிட சொல்றீங்க என்னது இல்ல உண்மையாவே நல்லா இருக்கு. இன்னைக்கு கறி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பின்னரம் கேக் கட் பண்ண போறோம். அதை வந்து நாங்கள் வீடியோவில் தொடர்ச்சியாக பார்ப்போம். சாப்பிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ வந்து ஈவினிங் டைம் வந்து கேக் வெட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். கேக் கட் பண்ண போகிறோம். இன்றைக்கு வந்து மெஸ்ஸியில் போன வருஷம் வந்து கொண்டாடிலாமல் போயிட்டு சொன்னாங்க தானே. இந்த வருஷம் வந்து சிம்பிளாண்டாலும் வந்து சௌரங்களோட கொண்டாடினது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், கேக் கட் பண்ண போகிறோம். மெஸ்ஸி இன்றைக்கு என்ன செய்கிறோம், கேக்கை வந்து கட் பண்ணுவோம். பாப்பா மெஸ்ஸியோட கேக்கு மெஸ்ஸிய மாதிரி இருக்கு. மெஸ்ஸிய மாதிரி இருக்கு.
சரி கேக் இதை கொளுத்துங்க. ஆ ஓகே கேக்கை கட் பண்ணலாம். கட் பண்ணுங்க. ஓமாம் நீங்கள் வெட்டுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மெஸ்ஸி, ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் கிஃப்ட் கொடுக்காம போனால் சரி வராது, இது கொடுத்துட்டு தான் போகணும். நாங்கள் பார்க்கலையே, நாங்கள் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் சும்மா சொன்னால் நாங்கள் இது நம்புகிறேன். படைய பாபடத்துல மாப்பிள்ளை போட்டிருக்க ட்ரெஸ் சரி அதான் அவற்றை பட்டு வேற அதுதான் தமிழ் வடிவமே குதப்பியா. அப்ப அதான் இப்ப நடக்குது. என்ன மெர்சி மெர்சி பெரியம்மா நல்லா எனக்கு தீத்தையிலையே பெரியம்மா தீத்தி விடுங்க. அந்த 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 நல்லா போட்டு குதப்புறாரு பாருங்க. அவர் தாரே உங்களுக்கு பிஸி. நாளையிலே தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பார். அப்ப மிஸ் பண்ணினாரு வந்து மதியம் மிஸ் பண்ணிட்டு கேக் வெட்டுற கொஞ்சம் லேட் ஆயிட்டு தானே. அப்ப நடி மறுபடியும் போயிட்டார். ஏதோ ஏதோ எக்ஸாம் போட்டு கதை நடக்குது. பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் அங்க காத்துருக்குதான். அங்க எப்படி தாய் பிள்ளை பார்க்க போறாங்க. சியான் எடுத்து காட்டுங்க. கையெல்லாம் ஐசிங்க வேண்ட காட்டுங்க மெர்சி பாருங்க. என்னன்னு முயல் குட்டி அவருக்கு அங்க முயல் குட்டி அச்சு அவருக்கு எல்லாம் அச்சு அச்சு இல்ல பெரியம்மா பெரியம்மா பெரியம்மான்னு சொல்லுங்க. அதான் அதான் அது எங்களுக்கே மெர்சி இங்க பாருங்க. அதோட வாங்குங்க. ரைட் வா சரி 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 எப்படி ஓ நீங்க கேக்க வைங்க. அதுல நீ கேக் பக்கம் உருட்டி விளையாடுறதுக்கு என்ன மெர்சி அங்க உருட்டி விளையாடுற நல்லா நடக்குது. பாத்தீங்களா நீங்க என்னதான் பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் அவனுக்கு அதுதான்.
அவனை பக்கத்துல அபி சின்ன பிள்ளை மாதிரி போய் முன்னுக்கு நிக்கிறேன். அனில் குஞ்சு மைந்தர்கள் உங்களோட அம்மாங்க அப்ப அம்மா ஒரே அழுவேல எல்லாரும் இப்ப இந்த நாட்கள்ல பிஸியா ஆயிட்டீங்க அப்ப பிஸி தான் அப்ப பிஸி தான் உண்மையாத்தான் நாங்க பழக்க போறவா பிஸி சரியான போக போக தையல் கிளாஸ் எடுப்பேன் எங்களுக்கு நாங்க போய் பழகுவோம். மெஸ்ஸி உங்க இங்க போட்டோ எடுங்க திசைய திருப்பியாச்சு பாத்தீங்களோ வேற பக்கம் போயிட்டு ஐயோ இல்ல அவ பஸ்ஸ கொடுத்து பஸ்ஸோட மெஸ்ஸி எங்க அப்ப நீங்க ஒண்ணும் குடுக்கலையா தம்பிக்கு கிஃப்ட் ஒன்றும் என்ற குடும்பத்துல எல்லாம் அப்ப அவனு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எல்லாரும் குடும்பமா நாய்க்கே பொறுக்கு நல்ல சந்தோஷம் வேணுண்டா பிள்ளைகள் எல்லாம் உண்டா 3 மருமக்களும் உண்டா நிக்கணும் 2 பொடிகள் நிக்கிறாங்க அவனை மூத்தவரை காணையில மற்ற அவன் பிள்ளைகள் எல்லாம் நிக்கிறபடியா இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்குது மாறி நாங்க அவங்க 2 பேர் வெளியில வீடியோ எடுத்து நிக்கிறாங்க வந்து செல்ஃபி எடுத்து போட்டு ஓடி போயிருங்க எனக்கு நல்ல சந்தோஷம். நானே அழப்புறா மாமியா கொண்டு அழுவான்னு பார்த்து கொண்டிருக்காங்க காணையில கண்ணில ஓடி போயாங்க குத்தி விடுங்க தம்பி தான் இல்ல வெளியில போயிட்டு சரி எல்லாம் சிரிச்சு முடிக்க போயிடும் சந்தோஷத்தோட இது வீடியோ முடிக்க போறோம்னு சொல்லிட்டு ஆனா உண்மைக்குமே வந்து சந்தோஷமே என்ன மெர்சியோட முதலாவது பர்த்டே வந்து இப்படி கொண்டாடலன்னு சொல்லியிருக்க இந்த முறை வந்து எல்லா உறவுகளோடையும் கொண்டாடினது நல்ல சந்தோஷம் தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சரியா ஹாப்பி பர்த்டே பெரியம்மா கொண்டு போனா நைஸா ஓட போறீங்க வீடியோ முடிக்கணும்னு நல்ல அமைதியாயிட்டா அது இருக்குது அப்ப உள்ளுக்க போய் கொடுப்போம் வச்சிருக்கோம் அப்படி அப்ப சரியான ஒரு பெரிய கிஃப்டா இருக்க போகுது வந்து அப்பமா நாங்க மேசிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம் அது ஜோசியா மாட்டாங்க கொடுக்க போறோம் சொல்லி கொண்டு சர்ப்ரைஸ் என்றாலே எங்க குடும்பத்துக்கு ஒரு இதா போயிட்டு அப்ப நாங்க அதே மாதிரி பாப்போம் என்னன்னா நாஸ்மின் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சரி ஓகே ஓகே வாங்க மெஸ்ஸி கொடுங்க சரி என்ன இருக்குமே சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கா வாய்க்குள்ள என்ன இருக்கு வந்தது இது என்ன எதிர்பார்க்கறீங்க பிரிங்க உடைங்க ரெண்டு பேரும் இது என்ன அஸ்மி நீங்க உடைக்கிறீங்களா அடி விழுந்தாலும் சரி ஒரு பிரச்சனை இல்லை காட்டாக்கே வேணுமா அப்படி இந்த பேர் நான் தரேன் அதான் எங்க நேரம் போன மாதிரி அப்படிதான் இதே உடைங்க
கை எடுங்க. என்னது இது? பாய் என்ன அஸ்மி அந்த இப்ப பஸ் போயிட்டு இப்ப பஸ் போயிட்டு இப்ப என்ன பஸ் அந்த பஸ் கூட இருக்கு. இது காலத்துல விடுங்க. ஓடிக்காடுங்க. ஆஸ்மி தள்ளாங்க போங்க. கால முன்னுக்கு வைங்க. ஆஸ்மி தள்ளுமா. இதுல கால் வச்சு ஓடும். இதுல கால் வைங்க. இதுல வாங்கி வைக்கிறதா போவோம். நீங்க எடுங்க. எல்லா பிள்ளைங்க சைக்கிள் எடுக்கிற நேரத்துல கால் முன்னுக்கு வச்சு உலக்க ஓடாது. உலக்கி ஒரு நேரத்துல பழுதாயிடும். மணி பிபி மெஜின்ல. இப்ப ஆறு குறுக்க வந்தா வெளில அடிச்சிட்டு போங்க. சரியா? அக்கா மேட்ச் கொண்டு போங்க. அக்கா மேட்ச் கொண்டு போங்க. அவன் வரானே. பின்னுக்கு இழுத்துட்டு ஓடுங்க. பின்னுக்கு ஒரு பவுல்ஸ்லாம். ஓடுங்க. கால வச்சு விடு கால. கால் வைக்கல. ஓகே. ஓமோ ஓகே மெஸ்ஸி. மெஸ்ஸியை நாங்க கேட்கலாம். மெஸ்ஸிக்கு என்னன்னே தெரியாது. அதுல ஓகே. ஓமா. மெஸ்ஸி பிடிச்சிருக்காவோ மாமாமா. ஓகேயா? வந்து சைக்கிள் வந்து பண்ணிருக்காங்க. மெஸ்ஸிக்கு வந்து சைக்கிள் நல்ல விருப்பம். அதனால புழுகாம இருந்து விளையாடி கொண்டிருக்கிறேன். அது மாதிரி மாமி வந்து உடுப்பெல்லாம் எடுத்து கேட்கலாம் அதெல்லாமே எல்லாருமே வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. மூத்த அண்ணியாக்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அப்போ வந்து எல்லாருமே வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. மெஸ்ஸி வந்து நல்ல ஹாப்பியா இருக்கிற ஆளுப்ப. மெஸ்ஸி என்ன சைக்கிள் எப்படி இருக்கு? ஓடலாமா? மெஸ்ஸிக்கு அளவான சைக்கிள். இன்றைக்கு வந்து சந்தோஷமா சமைச்சு சாப்பிட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா இந்த நேரத்துல நின்றதுக்கு ஹாப்பியா இருக்குது. எங்களோட அம்மாக்கள் இல்லாத ஒரு கூட அடுத்த வருஷம் வந்து 3வது பர்த்டே வந்து எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறதுக்கு கடவுள் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அந்த நேரத்தை. ஓகே, இந்த வீடியோ பார்க்க நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். நான் உங்கள் வீணா. பாய்.